அதிகாலை ஒரு அற்புதமான நேரம். இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே அதிகாலை எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நான் திரும்ப சொல்றேன். கண்ணை மூடி எந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களோ, இப்ப நான் பேசுறத கூட ஒண்ணு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்காத பாயிண்ட் இல்லாத நேரத்துல கண்ணை மூடி கேளுங்க. இந்த ரெக்கார்டிங்க திரும்பவும் கேட்டு பாருங்க. ஹெட்செட்டை போடுங்க. ஹெட்செட்டை போட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இதே இதே ஆடியோ 3 மாசம் கழிச்சு வேற மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும். அடுத்த 3 வருஷம் கழிச்சு வேற மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும். பட் ஆடியோ ஒண்ணு, வாய்ஸ் ஒண்ணு, கண்டென்ட் ஒண்ணு. ஆனா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் மாறிட்டே இருக்கு. நீங்கள் பல விஷயங்களை கடந்து வரீங்க. ஒரு காலத்துல 10 லட்சம் கடனுக்கு பயந்துருப்பீங்க. இப்ப 10 கோடி கடனாலும் பயப்பட மாட்டீங்க. அதற்கான மெச்சூரிட்டி வந்துட்டு இருக்கு. கடன் வந்து நம்பர் தான். ஏஜும் ஒரு நம்பர் தான். கடனும் நம்பர் தான். ஏஜும் நம்பர் தான். அதுல நீங்க எப்படி பக்குவப்பட்டு அதை ஹேண்டில் பண்றீங்க, மேனேஜ் பண்றீங்க, அதை பொறுத்து தான் இருக்கு. 10 கோடி கடன்காரன் நிம்மதியா ஜாலியா உட்காந்து என் கூட ஜிஞ்சட்டி குடிச்சிட்டு இருப்பான். ஆனா 10 லட்சம் கடன்காரன் பயங்கர பிரஷர்ல சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பேசுவான். என்ன பிரஷர் போடுவான்? அப்ப ஏன் 10 லட்சம் ஒருத்தனை வந்து பாதிக்கல, ஒருத்தனை 10 கோடி ஒருத்தனை பாதிக்கல, 10 லட்சம் ஒருத்தனை வந்து பாதிக்குது? அது காரணம் மைண்ட் செட் தான். இதை முதல்ல பழக ஆரம்பிக்கணும். அதுதான் சொல்றேன். எப்பயுமே நீங்க ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டோட அந்த சூப்பர் ஸ்ட்ராட்டஜியை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு உள்ளாகும். அதற்கு பேரு தான் நான் தங்க நேரம் சொல்றேன். இதுலதான் எல்லா விஷயமும் இருக்கு. தங்க நேரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. கூகுள்லயே யூடியூப்லயே போய் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கோல்டன் ஹவர்ல இருக்கிற 10 ஸ்ட்ராட்டஜி வரும். பட் இப்ப நான் காலைல எந்திரிக்கிறோம். தங்க நேரத்துல முதல் விஷயமா நான் சொல்றது கிராட்டிடியூட். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்றது. ரெண்டாவது, நைட்டு ஒரு அஃபர்மேஷன் சொன்னோம். ஒஸ்டா நாள் போச்சு. ஏன் நம்ம பாசிட்டிவா அந்த நாள் போச்சு நம்ம நினைக்கிறோம்? ஒஸ்டா நாள் போச்சுன்னு நினைக்கிறோம். நம்ம தோத்துட்டோம்னு நினைக்க கூடாது. அப்பதான் உண்மையாலுமே தோப்போம். நம்ம தோத்துட்டோம்னு நினைக்க கூடாது. அப்பதான் நம்ம தோக்க ஆரம்பிப்போம். தோத்துக்கிட்டு இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா ஜெயிக்க ஆரம்பிப்போம். அந்த நிகழ்வுகளை புரட்டி போடணும் அப்படின்னா நீங்க ஒரு மில்லியன் மைண்ட் செட்ல, ஒரு வாரியர் மைண்ட் செட்ல வந்து வெறித்தனமான ஒரு பர்னிங் டிசைர் மைண்ட் செட்ல இருக்கும். அவ்வளவுதான். முன்னாடி இருக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்சு. இப்பதான் நம்ம ஒரு சேலஞ்ச் பார்த்துக்கு வரோம். என்னோட ட்ரீம் இப்படி இருந்தது. லாஸ்ட் 10 இயர்ஸ் நான் அச்சீவ் பண்ணத. இப்போ ஒரு ரியலான ஒரு கோல் செட்டிங்குள்ள வரேன். அடுத்த 10 வருஷம் நான் எப்படி இருப்பேன்? ரைட் டவுன், அதை எழுதணும். என்னுடைய இன்கம் அடுத்த 10 வருஷத்துல என்னுடைய இன்கம் மாசம் 1 கோடி இருக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. கிளியர் கட் பிக்சர். எனக்கு மாசம் 1 கோடி வேணும். 10 வருஷத்துல வச்சுக்கணும். அதை ஸ்பிளிட் அப் பண்ணும். ஒவ்வொரு வருஷமா கொண்டு வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளவு வேணும், அதை தான் நம்ம கோல்டன் ஹவர்ல கொண்டு போறோம். இப்ப நம்ம செகண்ட் செட் ஆஃப் அஃபர்மேஷன் சுய கட்டளைக்குள்ள வரோம். நம்மளுடைய கோல் செட்டிங் எவ்வளவோ அதை அடைந்த மாதிரியான விஷுவலைஸ் பேஸுக்கு போகணும். நான் மாசம் 1 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு மாசம் 1 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு மாசம் 1 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நம்ம தான் சம்பாதிக்கவே இல்லையே. நமக்கு ஆப்வியஸா நமக்கு ஒரு 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 கடன் தான் இருக்கு. நாம ஏன் அப்படி சொல்றோம்னா, இதற்கு வந்து ஈர்ப்பு விதி பிரபஞ்ச ரகசியத்துல பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, பிளாசிபோ எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் இப்ப உங்க குழந்தை அடம் பிடிக்குது, இல்ல வந்து யாருக்கோ உடம்பு சரியில்லை, மயக்கம் வருது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல பிரஷர்ல இருக்கான்னா, டக்குன்னு என்கிட்ட அப்படியே மச்சான் ஒண்ணு இல்ல தலைவலி தானே, என்கிட்ட ஒரு மாத்திரை இருக்கு, இந்த எடுத்து போடு மச்சான், அந்த பாக்கெட்ல வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு கொடுத்தீங்கன்னா 2 நிமிஷம் தலைவலி சரியாயிடும். உங்கள்ட்ட இருக்க மாத்திரை ஏதோ ஒரு வைட்டமின் மாத்திரையா இருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஜெம்ஸ் முட்டையாவது கொடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. எப்படி ஒரு ஜெம்ஸ் முட்டாய் வந்து மாறுது அப்படின்னா அதுதான் லாஜிக். இதுதான் பிளாசிபோ எஃபெக்ட். இதை வந்து என்ன பண்றாங்க, வேர்ல்டுல வந்து எந்த துறையில அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில. நான் சொல்றேன் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தணும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கு வச்சிருக்கீங்க. 10 வருஷம் மாத இலக்கு வந்து 1 கோடி அப்படின்னா இந்த பிளாசிபோல கொண்டு வரணும். என்னால் 1 கோடி சம்பாதிக்க முடியும். நான் ஒரு கோடீஸ்வரன். என்னால அச்சீவ் பண்ண முடியும். நான் ஆற்றலானவன். என்னால முடியும். என்னை விட எவனாலையும் முடியாது. அவ்வளவுதான். என்னால முடியும்டா அப்படின்னு சொல்லும் போது யோசிக்கணும். யாராவது மாசம் 1 கோடி சம்பாதிச்சிருக்காங்களா? இது வந்து பயங்கர. இது என்ன, இந்த நெப்டியூனுக்கு போறது, ப்ளூட்டோவுக்கு போறது, யுரேனஸ்க்கு போற கதையாது, செவ்வாய்க்கு போற கதை அதுவே நடந்துருச்சு. அப்ப மாசம் 1 கோடி சம்பாதிக்கிறவன் இருக்கானா, அவன் தான் உங்களோட ரியல் ரோல் மாடல். அப்ப கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது யாரெல்லாம் மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ், அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய டே ரொட்டீன் எப்படி இருந்தது, அவங்களோட டே ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய சிஸ்டம் எப்படி இருந்தது, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது, அவங்களோட கோல் செட்டிங் மெத்தடாலஜி எப்படி இருந்தது, நம்மளது எப்படி இருக்கு. நம்மளுடைய சிஸ்டம், நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கம்பேரே பண்ண முடியல. ஆனா இங்க இருந்து அங்க போக முடியும், அங்க இருந்து இங்க வர முடியும், இங்க இருந்து அங்க போக முடியும். அங்க இருந்து இங்க வரேன் அப்படின்னா அவன்கிட்ட ஒரு சிஸ்டம் சரியா இருக்காது. அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டான். நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க நம்புங்க, அதற்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க. அதுதான் மில்லியனர் மைண்ட் செட் சிஸ்டம் நான் சொல்றேன். இதை நம்ம கோல்டன் அவர்ல போட போறோம். ரைட். உங்களுடைய ஏஜ் என்ன, இப்ப இந்த வருஷம் என்ன, 2024 உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட வயது என்ன, 2030 உங்களோட வயது என்ன, 2035 அடுத்த 10 வருஷம் உங்களோட வயது என்ன. இந்த இடத்துல எதெல்லாம் நீங்க யோசிக்கணும், அந்த ஒரு கிளியர் விஷன் இருக்கணும்.
நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் எம்பையரை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சில விஷயங்களை நம்ம அதில் பண்ணணும். சரியா? எப்பயுமே உங்களுடைய எண்ணம் சொல் செயல், எண்ணம் சொல் செயல், எண்ணம் சொல் செயல், இந்த மூன்றும் ஒரு விஷயத்தை உருவாக்குது. அதுதான் விளைவு. எண்ணம் சொல் செயல், இது ஒரு விளைவை உருவாக்குது. அந்த விளைவு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பணக்கார தன்மையில வந்துட்டீங்க. ஒரு பணக்காரனா நீங்க உருவகிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. காட்சிப்படுத்துங்கன்னு சொல்றேன், கற்பனைப்படுத்துங்கன்னு சொல்லல. கற்பனை என்பது நெகட்டிவ். காட்சிப்படுத்துதல், விஷுவலைஸ் பண்ணுங்க. அடுத்த 10 வருஷம் நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எவனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், எங்கேயோ ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் 1 கோடி எடுப்பானா மாசம்? 1 கோடின்றது பெரிய அமௌண்ட், ரைட்? அந்த 1 கோடி உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க, நீங்கள் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ். அவ்வளவுதான். உங்களுடைய எண்ணம் சொல் செயலை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும். உங்களுடைய டீப்பஸ்ட் ஆஸ்பிரேஷன் என்ன? நீங்கள் எதை நோக்கி போராடிட்டு இருக்கீங்க, எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க? அடுத்த ஒரு 20% ஹைக்குக்காக ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் கடனை அடைப்பதற்காக ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் கமிட்மெண்ட் என்னடா இப்படி இருக்குன்னு போராடி ஓடிட்டு இருக்கான். வாழவே முடியாம செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆஸ்பிரேஷனை பில்ட் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல சொல்றேன், அந்த ஆஸ்பிரேஷனுக்கு, அந்த விஷனுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போறீங்க? அப்படியே யோசிச்சு பாருங்க. மாதம் 1 கோடி நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்கள் குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்க குழந்தையோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பிராண்ட் கார் வச்சிருப்பீங்க? என்ன மாதிரியான வில்லா உங்களுக்கு இருக்கும்? எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? ஹோப்ஸோ உங்களோட பிரைவேட் ஜெட், ஒரு யாட் கூட இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ். அவ்வளவு. உங்களுடைய எண்ணங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பணக்கார தன்மையோட இருக்கீங்கன்னா, பணக்கார கனவுகளோட இருக்கீங்களா, பணக்கார எண்ணங்களோட இருக்கீங்கன்னா, உங்களோட செயலும் பணக்கார தன்மையோட இருக்கணும். அவ்வளவுதான் சொல்றேன். எண்ணம் சொல் செயல் விளைவை தரும். நீங்கள் இந்த நிமிஷம் வந்து பணக்காரன். அவ்வளவுதான், முடிஞ்சு. கோல் செட்டிங்ல நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் தாட் ப்ராசஸ மாத்துறது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்த இலக்கை வைத்தோம், இந்த இலக்கை அச்சீவ் பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? ரைட் டவுன். என் குரு சொல்லுவாங்க, ஆஸ்க் யுவர் செல்ஃப். உன்கிட்ட கேளு, திரும்ப 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 கேளு. ஏன் இந்த கோலை செட் பண்ற? எதற்காக செட் பண்ற? ஒருத்தர் கிட்ட சொன்னாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குன்னு சொன்னேன், இந்த மாதிரி ட்ரீம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கோல் இருக்கு. ஏன் சார்? அவ்வளவு பேரை நான் அவமானப்படுத்தினாங்க சார். அண்ணன் தம்பி பிசினஸ் 2 அண்ணன்களும் என்ன வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு என்னன்னே தெரியாது. நான் டிகிரி முடிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு லைஃப்ல வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க படுத்துற அவமானம், என்னோட சொந்த ரத்தங்கள் படுத்துற அவமானம் தான் சார். என்னோட அண்ணிகள் என்ன நடத்தின விதம் தான் சார். நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு வெளியில வந்தேன். அந்த 2 அண்ணன் கூட 20 மடங்கு சொத்து சம்பாதிச்சிட்டேன். இன்னைக்கு எங்க அம்மாவை நான் வச்சு பாத்துக்கிறேன். அந்த வெஞ்சன்ஸ்ல அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வலி அந்த திரும்பி கொடுக்கணும்ல. யோசிச்சு பாருங்க. அப்ப நான் திரும்பி கேட்கணும், ஏன் 1 கோடி? அந்த 1 கோடிக்கு அடுத்தா என் வாழ்க்கை மாறும், என் குடும்பத்தோட வாழ்க்கை மாறும், என் குழந்தைகளோட எதிர்காலம் மாறும். அதற்காக எனக்கு 1 கோடி. அப்ப அதுக்கு ஒய் 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 இத வந்து நமக்குள்ள கேட்கணும். சரி, இதை அச்சீவ் பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது, உங்கள் குழந்தை நீங்க ஒரு 1 கோடி வாங்கும்போது உங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும்? அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன? அப்ப சொல்றேன், நீங்க உங்க ஸ்கூலை ஒண்ணு கட்டி அதுக்கு டீச்சர்ஸ், பிரின்சிபல் எல்லாத்தையும் போட்டு உங்க குழந்தைய உங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் தெரியுமா? அடுத்த ஸ்கூல் அட்மிஷனுக்கு நைட்டு ஃபுல்லா நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதற்கு கோல் செட்டிங்க ப்ராப்பரா பண்ணணும். உங்களோட தாட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும். உங்களுக்குள்ள நீங்க கேட்கணும், இதை நான் ஏன் பண்ணணும்? பண்ணா எப்படி மாறும்? என்னோட இலக்கு அது, ஏன் நான் வச்சேன்? இது வந்து இந்த இலக்கை அச்சீவ் பண்ணா என்னவா மாற போறேன்? இப்ப இந்த சக்சஸ் எனக்கு வந்துருச்சு, ரைட்? 1 கோடி நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெரிய பிசினஸ் எம்பையரை கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி பார்ப்பாங்க? என்னோட ஃபேமிலி என்ன எப்படி பார்ப்பாங்க? என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? என்னோட நைபர்ஸ், கொலீக்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அந்த ஃபீல் உங்களுக்கு வர 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 வரதான் உங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி மாறும். நீங்கள் திரும்பவும் எப்படி வேணா இருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இப்ப நீங்க எப்படி வேணா இருக்கலாம். அடுத்த 10 வருஷத்துல இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ் சரியா பண்ணீங்கன்னா, உங்களை விட பணக்காரன் உலகத்தில் இந்த உங்க ஊர்ல இல்ல, ரைட்டா? அதனால எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அந்த பணக்கார தன்மையோட பிளஸ் அந்த இலக்கோட நீங்க வந்து போயிட்டே இருக்கணும். மனசுக்குள்ள 1 கோடி தாட் ப்ராசஸ் இருக்கு, பண்றது வந்து நல்லா காலைல தூங்கி 6 மணிக்கு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது நிராசையா மாறும். ரெண்டாவது, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும், யோசனையா வந்தாலும், இந்த ஒரு பிசினஸ் பண்ணலாம், இந்த பிசினஸ் டிசிஷன் எடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு யோசனை வந்தாலும் ஒய் 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 ஒய்னு ஒரு 5 ஒய் போடாம எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. அப்ப இந்த ஒய் ஃபேக்டரை வச்சு ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ் இந்த கான்செப்ட்ல நீங்க கோல் செட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச எல்லாமே நடக்கும். மேடம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி போடலாமா?